வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். மாங்காயில் மணக்க மணக்க ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சீசனில் இந்த ஆவக்காய் ஊறுகாய் போட்டு வச்சிட்டோன்னா வருஷம் பூரா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அருமையாக இருக்கும். குழம்பு வைக்கலையா கவலையே இல்லை, ஆவக்காய் ஊறுகாய் இருந்தால் போதும். வாங்க இந்த ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆவக்காய் ஊறுகாய்க்கு மாங்காய் எப்படி வாங்கணும்னா புளிப்பு உள்ள காயாக இருக்கணும். புளிப்பு இல்லாத மாங்காய் நல்லா இருக்காது. ரொம்ப முத்தி பழுக்கிற ஸ்டேஜாக இல்லாமல் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிற காயாக வாங்கிக்கணும். இப்போது இந்த மாங்காயை நல்லா கழுவிட்டு ஈர துணியால் துடைச்சிட்டு அந்த ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஈரம் இல்லாத மாங்காயை இந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கிற அந்த ஓடு இருக்கிற மாதிரி நாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா மாங்காயும் கட் பண்ணி இதை வெயிலில் உணர்த்த வேண்டாம். நிழலில் ஒரு 2 மணி நேரம் இருக்கட்டும். அந்த நிழலில் 2 மணி நேரம் நம்ம போடும்போது அந்த காயில் உள்ள அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் உணர்ந்துடும். ரொம்ப நாளைக்கு இந்த ஊறுகாய் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காயை கட் பண்ணி நிழலில் ஒரு 2 மணி நேரம் உணர்த்தியாச்சு. அந்த ஈரம் போயிடுச்சு. எனக்கு அந்த ஓடோடு வெட்டுற அளவுக்கு தோதா இல்லாததுனால நான் ஓடு இல்லாமல் கட் பண்ணியிருக்கிறேன். நம்ம அளவுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துக்கணும். நான் இந்த கப்பை அளவாக எடுத்துருக்கிறேன். இதில் 6 கப் அளவு அந்த மாங்காயை அளந்து நம்ம இந்த கண்ணாடி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி ஜார் அல்லது பீங்கான் ஜாடியில் ஈரம் இல்லாமல் அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த சுத்தமான ஈரம் இல்லாத ஜாடியில் இதை நாம் அளந்து போட்டுக்கலாம். இப்போது 6 கப்பு இந்த கிண்ணத்தில் 6 கப் அளவு அந்த மாங்காயை இதில் சேர்த்தாச்சுங்க. கட் பண்ணி வச்சுருந்தது கரெக்டாக 6 கப் அளவு வந்திருக்குது. இப்போது வெந்தயத்தை பச்சையாக மிக்சியில் நல்லா நைஸாக பொடி பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கல் உப்பை மிக்சியில் பொடி பண்ணி 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். கடுகை பச்சையாக மிக்சியில் பொடி பண்ணி 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். வேணால் கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுக்கலாம், சூடு பண்ண வேண்டாம். பச்சை நல்லெண்ணெய் 2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லாமே நாம் பச்சையாக தான் சேர்க்குறோம். இப்போ இந்த 2 கப் அளவு நல்லெண்ணெய் இதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே நாம் பச்சையாக தான் சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் அந்த கலக்கக்கூடிய கரண்டியும் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்ச கரண்டியாக இருக்கணும். ஒரே கரண்டியை நாம் அப்படியே யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் சேர்க்குற தூளோட ரேஷியோவும் அந்த நல்லெண்ணெயோட ரேஷியோவும் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் 6 கப் அளவு மாங்காய் சேர்த்ததுனால எல்லாமே இந்த ரேஷியோவில் சேர்த்துருக்குறோம். நம்ம 12 கப்பு சேர்க்குறோன்னா எல்லாமே டபுள் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதை நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். அல்லது ஒரு வெள்ளை காட்டன் துணியை அந்த வாய் பக்கம் சுற்றிட்டு ஒரு கயிறு போட்டு கட்டியும் வைக்கலாம். இப்போ 2வது நாள் நம்ம 2வது நாள் இதை திறந்து அந்த ஈரம் இல்லாத கரண்டி காஞ்ச கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தா அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. 2வது நாள் கொஞ்சம் மேலே வந்திருக்கு அந்த எண்ணெய். இன்னும் 2-3 நாள் போணுச்சுன்னா இன்னும் நல்லா ஒரு 2 இன்ச் அளவு அந்த எண்ணெய் மேலே வந்துடும். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுடலாம். வெயில் இருக்குன்னா ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம வெயிலில் வச்சு எடுக்கலாம். இல்லை வெயில் இல்லைன்னா பரவாயில்ல, நாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இப்போது இந்த 2வது நாள் நாம் வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இதே மாதிரி நாம் டெய்லி ஒரு தடவை அல்லது 2 தடவை இந்த மூடியை திறந்து அந்த காஞ்ச கரண்டி ட்ரையான கரண்டி வச்சு ஒரு நாளைக்கு 1 தடவை அல்லது 2 தடவை நாம் இந்த ஊறுகாயை நல்லா கிளறி விட்டுடலாம். இடையில 1 நாள் அல்லது 2 நாள் நம்ம 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெயிலில் வச்சு எடுத்து வைக்கும்போது உடனே டைட்டாக மூடிடக்கூடாது. அது வேர்த்து அந்த நீராவி உள்ளே விழுந்துடும். அதனால் நம்ம வெயிலில் வச்சோன்னா அதை உள்ளே கொண்டு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நாம் மூடணும். இந்த மாதிரி நாம் 6 நாள் 7 நாள் அதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட்டோன்னா 1 வாரம் 10 நாள் கழித்து நமக்கு இந்த ஆவக்காய் ஊறுகாய் ரெடியாயிருங்க. இதோ இப்போ 1 வாரம் ஆயிடுச்சுங்க. இந்த ஊறுகாய் நல்லா அந்த எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்குது. அந்த நல்லெண்ணெய், கடுகுத்தூள், வெந்தயத்தூள் சேர்ந்து ஒரு வாசனை வரும் பாருங்கள், கம கமன்னு. உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும். இந்த ஊறுகாயை நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஃப்ரெஷ்னஸ்க்காக நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். விருப்பப்படுறவங்க இதில் பச்சையாக பூண்டு உரிச்சும் சேர்த்துக்கலாம். இந்த ஊறுகாயில் எதையும் வறுக்க வேண்டாம், வதக்க வேண்டாம்.
அந்த ரேஷியோ மட்டும் கரெக்டாக போட்டால் போதும். ரொம்ப சுலபமாக இந்த ஆவக்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். ஆனால் இதில் முக்கியமாக இந்த மாங்காயில் ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் நிழலில் உணர்த்திடணும். ஜாடியிலையும் ஈரம் இல்லாமல் இருக்கணும். தேவைப்படுறப்போ ஈரம் இல்லாத கரண்டியை போட்டு கொஞ்சமாக தேவைக்கு எடுத்துக்கிட்டு மூடி வச்சிடணும். 1 வருஷம் என்ன 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த ஆவக்காய் ஊறுகாய். சூடாக சாதத்தில் ஒரு கரண்டி ஆவக்காய் ஊறுகாயை போட்டு பிசைஞ்சி அந்த மாங்காயையே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. தேவைன்னா கூட ஒரு சுட்ட அப்பளம். ஆஹா, ஹெவன் தான். நீங்களும் இந்த மாங்காய் சீசனில் ஆவக்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருங்க. இந்த ரேஷியோவில் போடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும், கவலையே வேண்டாம். வருஷம் மாங்காய் சீசனில் நாம் ஆவக்காய் ஊறுகாய் போட ஆரம்பிச்சிருவோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.